வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தீயுடன் சங்கமமானது மாவையின் உடல். ஜனாதிபதியின் அடுத்த வெளிநாட்டு விஜயம். முக்கிய ஒப்பந்தங்கள் குறித்து வெளியான தகவல். அதானியின் திட்டத்தை மறுமதிப்பீடு செய்ய போகும் இரு குழுக்கள். மேல்முறையீட்டு நீதிபதிகளின் நியமனத்திற்காக நால்வரின் பெயர் பரிந்துரை. இளைஞர்களிடையே அதிகரிக்கும் நோய்கள். விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நட்டமடையும் நூற்றுக்கணக்கான அரச நிறுவனங்கள். ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு. வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்களின் ராஜதந்திர பதவிகள் குறித்து வெளியான தகவல். சிறையில் சோறும் தேங்காய் சம்பல் அனுபவத்தை வெளியிட்ட மஹிந்தவின் மகன் ஜோகித. கடவுச்சீட்டு அலுவலகத்தை 24 மணி நேரமும் திறந்து வைக்க நடவடிக்கை. அனுர வாக்குறுதி. இனி தொடர்பன விரிவான செய்திகள். மாவை சேனாதிராஜாவின் உடல் தகனம் செய்யப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரான மாவை சேனாதிராஜா உடல்நலக் குறைவால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் கடந்த 3 நாட்களாக பொதுமக்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை அவரது இறுதிக்கிரிகைகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று மதியம் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டுள்ளது. இன்று காலை 8:30 மணி முதல் சமய கிரிகைகள் இடம்பெற்று பின்னர் முக்கிய அரசியல்வாதிகளின் அஞ்சலி உரைகள் இடம்பெற்றதுடன் பொதுமக்களின் அஞ்சலிக்காக அவரது உடல் மாவட்டபுரத்தில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டிருந்தது. இதன்போது உறவினர்கள், அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பெருமளவான பொதுமக்கள் ஒன்று திரண்டு மாவை சேனாதிராஜாவிற்கு இறுதி மரியாதை செலுத்தி வணங்கினர். குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், குகதாசன், ஸ்ரீநேசன், ஜீவன் தொண்டமான், மனோகணேசன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேந்திரன் உள்ளிட்ட பலர் தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்தியதுடன் மாவை தொடர்பான தமது கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அடுத்த மாதம் ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு அரசுமுறை பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். இதன்போது அவர் எரிபொருள் மற்றும் எரிவாயு கொள்முதல், மின்சாரம் மற்றும் எரிசக்தி திட்டங்கள் மற்றும் வர்த்தகம் மற்றும் முதலீடு தொடர்பான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கைக்கும் ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கும் இடையில் ஒரு கூட்டு ஆணையத்தை உருவாக்குவது இந்த விஜயத்தின் மற்றொரு சிறப்பம்சமாக இருக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டு ஆணையத்தை உருவாக்குவதற்கான அமைச்சரவை ஒப்புதல் அடுத்த வாரம் கோரப்படும். இந்த நிலையில் 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் திகதி முதல் 13ஆம் திகதி வரை நடைபெறவுள்ள இந்த விஜயத்தின் போது வேலை வாய்ப்புகள், சுற்றுலா மற்றும் கல்வி மேம்பாடு தொடர்பான ஒப்பந்தங்களும் எட்டப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அரசாங்கத்திற்கு அரசாங்கம் இடையிலான திட்டங்கள் கையெழுத்திடப்பட உள்ளன. மேலும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கைக்கு சாதகமான எரிபொருள் மற்றும் எரிவாயு இறக்குமதி குறித்த இந்த விஜயத்தின் முன்னுரிமைகளில் அடங்கும் என்று அமைச்சர் ஹேரத் கூறியுள்ளார். துபாயில் 3,50,000க்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் பணிபுரிகின்றார். இந்த நிலையில் ஜனாதிபதி திசாநாயக்கா துபாயில் உள்ள இலங்கை சமூகத்தினரையும் சந்திப்பார் என தெரிவிக்கப்படுகிறது. இந்திய அதானி குழுமத்தின் காற்றாலை மின்சாரத்தை மறுமதிப்பீடு செய்ய அமைச்சரவை 2 குழுக்களை நியமித்துள்ளது. அத்துடன் இந்த குழுக்களின் செயற்பாடுகள் குறித்து சட்ட ஆலோசனைகளும் பெறப்பட்டுள்ளன. இந்த குழுக்கள் திட்டங்கள் தொடர்பில் மதிப்பிடப்பட்ட செலவுகள், சட்ட இணக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அறிக்கைகள் உட்பட அதானி காற்றாலை மின் திட்டத்தின் பல அம்சங்களை மறுமதிப்பீடு செய்ய உள்ளன. மன்னார் மற்றும் பூநகரியில் 484 மெகாவாட் காற்றாலை மின்சார திட்டத்தில் அதானி குழுமம் தற்போது $1 மில்லியன் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தற்போதுள்ள 4 வெற்றிடங்களை நிரப்புவதற்காக மூத்த மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தலைமை நீதியரசர் முத்து பெர்னாண்டோ குறித்த நீதிபதிகளின் பெயர்களை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவிற்கு அனுப்பியுள்ளார். அதன்படி கண்டி மேல் நீதிமன்ற நீதிபதி சுமுது பிரேமச்சந்திர, கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி கே. பிரியந்த பெர்னாண்டோ, திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி பிரேமசங்கர் மற்றும் கொழும்பு சிவில் மேல் நீதிமன்ற நீதிபதி பிராங்கிக் குணவர்த்தன ஆகியோரின் பெயர்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இதற்கிடையில் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சார்பாக மூத்த துணை மன்றாடியர் நாயகம் லக்மாலி கருணாநாயக்க மற்றும் சுதர்சன டி சில்வா ஆகியோரின் பெயர்களை சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்க ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளார். இதனை அடுத்து இந்த வேட்பாளர்களில் இருந்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் பணியாற்ற பொருத்தமானவர்கள் என்று தான் நம்பும் சிலரை தேர்ந்தெடுக்கும் ஜனாதிபதி அந்த பெயர்களை அரசியலமைப்பு பேரவையின் ஒப்புதலுக்காக அனுப்புவார். இந்த நிலையில் அரசியலமைப்பு பேரவை குழு 2025 ஆண்டு பிப்ரவரி 5ஆம் திகதி கூட உள்ளது. இதற்கிடையில் சட்ட சவால்களை எதிர்கொண்டிருந்த மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நிசங்க பந்துல கருணாரத்ன ஜனவரி 31ஆம் திகதி முதல் ஓய்வுக்கு முந்திய விடுப்பில் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விடுப்பில் செல்வதற்கு முன்னர் அவர் தம்முடன் பணியாற்றியவர்களுக்கு நன்றி தெரிவிக்க கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருந்தார். இந்த சூழ்நிலையில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு விரைவில் ஒரு புதிய தலைவர் நியமிக்கப்படவுள்ளார். நாட்டின் இளைஞர்களிடையே HIV மற்றும் பாலியல் தொடர்பான நோய்கள் அதிகரித்து வருவதாக வைத்திய நிபுணர் விந்தியா குமாரப்பேலி தெரிவித்துள்ளார். அத்தோடு சமூக ஊடகங்களின் பயன்பாடு இதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு விஜயராமவில் உள்ள இலங்கை மருத்துவ சங்க கேட்போர் கூடத்தில் அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் 15 முதல் 24 வயதிற்குட்பட்டவர்கள் இந்த விடயத்தில் அதிக ஆபத்தில் உள்ளனர். இதனால் பாலியல் ரீதியாக பரவும்
பரவும் நோய்கள் மற்றும் பாதுகாப்பற்ற கர்ப்பங்கள் ஏற்படுகிறது. குறிப்பாக பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் மற்றும் HIV பொறுத்தவரை இளைஞர்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுகின்றார்கள். பல இளைஞர்கள் இந்த சமூக ஊடகங்கள் மூலம் கூட்டாளிகளை கண்டுபிடிக்கின்றனர். எல்லோரும் சமூக ஊடகங்களை பற்றி நினைப்பதில்லை. ஆனால் இளைஞர்கள் பல்வேறு உறவுகளை உருவாக்க சில டேட்டிங் பயன்பாடுகள் உள்ளன. அது மட்டுமல்லாமல் சிலர் மது மற்றும் போதைப்பொருள் பயன்பாட்டை நாடியுள்ளனர். இதுபோன்ற காரணங்களால் பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் மற்றும் HIV போன்ற வைரசுகள் மற்றும் பாதுகாப்பற்ற கர்ப்பங்கள் ஏற்படுகின்றன என்றார். நட்டுமடைந்து கொண்டிருக்கும் 113 அரசு நிறுவனங்களை மறுசீரமைக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா உத்தரவிட்டுள்ளார். கைத்தொழில் அமைச்சின் நிறுவனங்களின் அதிகாரிகளுடனான சந்திப்பொன்றில் அமைச்சின் செயலாளர் திலக ஜெயசுந்தர இந்த தகவலை தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்களின் செயற்பாடுகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டிருந்த குழுவின் பரிந்துரைகளுக்கு ஏற்ப இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆரம்ப செயற்பாடுகள் இன்னும் 2 வாரங்களுக்குள்ளாக முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. வெளிநாட்டில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்களுக்கு நியமிக்கப்பட வேண்டியவர்களின் பெயர் பட்டியலை அரசாங்கம் இறுதி செய்து வருகிறது. இதன்படி முன்னாள் தலைமை நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதியாக கடமைகளை ஏற்றுக்கொள்கிறார். முன்னதாக அந்த பதவியில் இருந்து முன்னாள் தலைமை நீதியரசர் மோகன் பீடிஸ் கடந்த ஆண்டு நவம்பரில் திருப்பி அழைக்கப்பட்டார். இலங்கை வெளியுறவு சேவையின் தற்போது மூத்த உறுப்பினராக ஜசோஜா குணசேகர கேன்பெராவில் உயர்ஸ்தானிகராக பொறுப்பேற்க வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் 2011ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை இந்தியாவிற்கான துணை உயர்ஸ்தானிகராக இருந்த மிகிசினி கொலோனே புதுடில்லியில் உயர்ஸ்தானிகராக நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களின் பல தூதரகங்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்களுக்கு தொழில் நிபுணத்துவம் இல்லாத அரசியல் நியமனங்களும் வழங்கப்பட வாய்ப்புகள் உள்ளன. அவர்களில் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் கல்வியாளரான பேராசிரியர் ஜன குமாரசிங்கவும் ஒருவராவார். அண்மையில் ஓய்வு பெற்ற இலங்கை விமானப்படை தளபதி ஏர் வயல் மார்ஷல் உதேனி ராஜபக்ஷவும் பதவி ஒன்றில் அமர்த்தப்படவுள்ளார். இந்த நிலையில் பெயர்கள் இறுதி செய்யப்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் நிர்வாகம் அரசியல் ரீதியாக நியமிக்கப்பட்ட 16 தூதரக தலைவர்களை திரும்ப அழைத்தது. இதனை அடுத்து தேவைகளுக்கு ஏற்ப வெளியுறவு சேவையில் இருந்தும் பிற தொழில்களில் இருந்தும் மாற்று உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் விஜித ஹேரத் அப்போது கூறியிருந்தார். கைது செய்யப்பட்டு சிறையில் 2 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது தேங்காய் சம்பளம் சோறும் தனக்கு வழங்கப்பட்டதாகவும் தன்னை பாயில் உறங்கச் சொன்னதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோகித ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு இது தொடர்பில் தனது கருத்துக்களை அவர் பகிர்ந்து கொண்டுள்ளார். நான் சிறைச்சாலையில் சமைக்கப்பட்ட தேங்காய் சம்பளையும் சோற்றையும் உண்ண வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானேன். என்னை சிறைக்கூட்டில் அடைத்து வைத்திருந்தார்கள். 45 நிமிடங்கள் மாத்திரமே வெளியில் வர அனுமதித்தார்கள். பகலில் ஒரு தடவையும் மாலை ஒரு தடவையும் வெளியில் வர அனுமதிக்கப்பட்டேன். பாயை தந்து உறங்கச் சொன்னார்கள். அன்றிரவு நான் உறங்கவே இல்லை. எனது நெருங்கிய நண்பர்களது நடமாட்டத்தையும் கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள் என ஜோகித ராஜபக்ச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைக்கு கடவுச்சீட்டு பெறுவதில் நிலவும் நெருக்கடிகளை குறைக்கும் வகையில் மிக விரைவில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை 24 மணி நேரமும் திறந்து வைக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா உறுதியளித்துள்ளார். கடந்த சனிக்கிழமை குருநாகல் கல்கமுவ பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி, இந்த நாட்டில் இன்று ஊழல் மோசடியற்ற ஆட்சியொன்றை உருவாக்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்கள் நம்பிக்கையுடன் நாட்டுக்கு வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. நம் நாட்டின் வரலாற்றில் உலக வங்கி வழங்கிய அதிகூடிய தொகையொன்றை அடுத்த வருடம் அளவில் இந்த நாட்டு விவசாயத்துறை அபிவிருத்திக்காக வழங்க உள்ளது. இவ்வாறு நாங்கள் ஒவ்வொரு விடயங்களிலும் மாற்றங்களை படிப்படியாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று கடவுச்சீட்டு நடவடிக்கையை தீர்ப்பதற்கும் நாங்கள் விரைவில் நடவடிக்கை மேற்கொள்வோம். தற்போதைய கடவுச்சீட்டு நெருக்கடியானது முன்னிய அரசாங்கத்தினால் உருவான ஒன்றாகும். எனினும் அதை தீர்க்கும் வகையில் விரைவில் 24 மணி நேரமும் கடவுச்சீட்டு அலுவலகத்தை செயற்பட வைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள உள்ளோம். எனினும் அதனை தீர்க்கும் வகையில் விரைவில் 24 மணி நேரமும் கடவுச்சீட்டு அலுவலகத்தை செயற்பட வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளோம். அதற்காக ஓய்வு பெற்ற ஊழியர்களை மீண்டும் தற்காலிக அடிப்படையில் சேவையில் இணைத்துக் கொள்ள தீர்மானித்துள்ளோம். அதன் ஊடாக விரைவில் கடவுச்சீட்டு பெறுவதில் உள்ள நெருக்கடிகளை தீர்த்து வைப்போம். அதேபோன்று இந்த வருடத்திற்குள் அரசு சேவைக்கு சுமார் 30,000 பேரை இணைத்துக் கொள்ள எதிர்பார்க்கின்றோம் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.